14/8/2024 டிஎர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். 14ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி நம்ம எடுத்தது எப்படி வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். 13ஆம் தேதி பாருங்கள் 709ன்னு எடுத்துருந்தோம் சரிங்களா. ஆல் போர்டு பவர் நம்பர் 254ன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா. 5 வந்திருக்குது பவர் நம்பரு, அப்புறம் 4 வந்திருக்குது, அப்புறம் 2 வந்திருக்குது சரிங்களா. நமக்கு கீழே கொடுத்த 254ங்கிற நம்பர் மட்டும்தான் சூட்டிப்பாக வந்திருக்குது சரிங்களா. மற்றபடி 5 2 டிஜிட்டல் இதெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப சர்க்கிளில் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குது சரிங்களா. ஏன்னா கூட சேர்ந்து எல்லாமே சிங்கிள் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்குது. 2 5 4 பவர் நம்பர் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு 5 4 2 இப்படி தான் வந்திருக்குதே தவிர சேர்ந்த மாதிரி 2 நம்பர் எதுவுமே பாஸ் ஆகலை சரிங்களா. சரி, நாளைக்கு பேட்டனை மாற்றி அருமையாக எடுத்துருக்குறோம் சரிங்களா. பாருங்கள் 14ஆம் தேதி நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துருக்குறேன், பார்ப்போம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149 சரிங்களா. கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு 1 மணி டியர் 3 மணி கேரளா 6 மணி டியர் 8 மணி டியர் ஒன்லி புக்கிங். இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா டிக்கெட் போட்டுக்கோங்க. டிக்கெட் புக்கிங் ஒன்லி சரிங்களா. 8610575149 4 ஷோக்கும் கேரளா மற்றும் டியர் புக்கிங் சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டு வந்து பாருங்கள் 943ன்னு எடுத்துருக்கிறேன் சரிங்களா. 973 சரிங்களா. 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. நாளைக்கு கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம். நாளைக்கு ஆல் போர்டு 2 நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும், 3 ஷோக்கும் சேர்த்து சரிங்களா. ஒரு நம்பர் மிஸ் ஆனால் இல்லைன்னா 3 நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு சரிங்களா. இதுலேருந்து நம்ம 2D செட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவும் நாளைக்கு 2 அல்லது 3 வரைக்கும் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா பேட்டர்ன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இதில் கெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம். 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் வரைக்கும் நமக்கு பாஸ் ஆகும் கண்டிப்பாக சரிங்களா. ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் 97 73 39 42 28 84 47 43 98 சரிங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் எந்த செட்டு வச்சாலும் ஆல் போர்டுக்கு என்னுடைய சாய்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் அந்த செட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. 97ன்னு எடுக்கிறீங்களா 79 வைங்க, 73 எடுக்கிறீங்களா 37 வைங்க, 39 எடுக்கிறீங்களா 93 ஒன்று வைங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சுருங்கன்னா நம்ம நம்பர் உள்ளே வந்துருச்சுன்னா மாறி வந்தாலும் அது வின்னிங் வந்துடணும் சரிங்களா. அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். பாருங்கள் நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கிற செட்டில் ரொட்டேட் ஆகினாலும் கண்டிப்பாக வரணும், வந்துச்சுனாலும் 2 செட்டு அல்லது 3 செட்டு வரைக்கும் வின்னிங்காக வரும் சரிங்களா. பார்ப்போம் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுப்போம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 973 423 942 972 728 472ங்கிற மாதிரி ஒரு 6 செட்டு எல்லாமே பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்போவுமே ரெகுலராக நம்ம பாக்ஸ் தான் சொல்லி கொடுப்போம், எப்படி வேணாலும் மாறி மாறி வரும். இதுலேருந்து நாளைக்கு ஒரு 2 செட்டாவது 3 செட்டாவது பிசி வரலாம், இல்லைன்னா ஃபுல் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா பேட்டர்ன் அப்படி தான் காட்டுது. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதாக தான் எடுத்திருக்கோம் சரிங்களா. மாற்றி எடுத்துருக்குறேன். நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்போடு ஒத்து வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறது மட்டும் நம்ப வேணாம். உங்களுடைய சாய்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, 1 மணி டியர் 6 மணி டியர் 8 மணி டியர் 3 ஷோவில் உங்களுடைய கணிப்பு ஜஸ்ட்டு உங்களுடைய சின்ன கணிப்பாவது இருக்கணும். அதோடு வந்து ஒத்து வரும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நான் கொடுத்ததை இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வர்ற நம்பரை மட்டும் எடுத்து மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 2 டிஜிட்டலும் அதே மாதிரி தான் சரிங்களா. அப்படி இல்லையா நீங்களே இதுலேயும் கெஸ்ஸிங் எடுக்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக நாளைக்கு 2 செட்டு 3 செட்டு வரைக்கும் இந்த ஆல் போர்டில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை மாற்றி மாற்றி வச்சு கூட நீங்களும் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் வாங்குறதுக்கு இதிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. வரணும், ஏன்னா நாளைக்கு 4ஆம் தேதி அதோடைய பேட்டர்னும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. 973ங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு எனக்கு. அப்போது 4 உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா 9 நான் மேலே கொடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க, அதுக்கு பவர் நம்பரும் வரலாம். ஆல் போர்டு எடுக்கிறீங்களா 9க்கு பவர் 4, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. 1 மணிக்கு நீங்கள் 7 3 9 சூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பவர் நம்பர் வச்சுக்கோங்க சரிங்களா. 7 எடுத்திங்கன்னா 2 வைங்க, 3 எடுத்தால் 8 வைங்க, 9 எடுத்தால் 4 வைங்க. கண்டிப்பாக 2 நம்பர் வைக்கலாம். ஆல் போர்டுக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும்.
அது 1 மணிக்காக இருந்தாலும் சரி, 6 மணிக்காக இருந்தாலும் சரி, 8 மணிக்காக இருந்தாலும் சரி வச்சு பாருங்கள். சரிங்களா? பவர் நம்பரும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. நல்ல வின்னிங் வாங்க. அதேமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 5 நாள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். 1 நாள் 2 நாள் கொஞ்சம் சர்க்கிள் விட்டுரும். சரிங்களா? எல்லாத்துக்கும் அப்படி தான். எல்லா நாளும் நம்ம சக்ஸஸாக எடுக்க முடியாது. ஆனால் 5 நாள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். 5 நாள் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா வரும். 1 நாள் 2 நாள் கொஞ்சம் மாறும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.